வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 20 ஃபீட்டுக்கு 45 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நமக்கு நார்த்து ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஹவுஸ் டிசைனில் நம்ம 2 ஆப்ஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஆப்ஷனில் 2 பிஹெச்கேவும் இன்னொரு ஆப்ஷனில் 1 பிஹெச்கேவும் வந்திருக்கு. அதே மாதிரி வென்டிலேஷனுக்காக கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின முழு விவரம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்டர் ஆனோடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியா நமக்கு 15 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டுன்ற அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் தாராளமாக நம்ம ஒரு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு சைட்ஸில் ஒரு வாக்வேவும் நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கார்டன் ஏரியாவில் நம்ம இந்த ஃப்ரண்ட்லேயே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் நம்ம லெஃப்ட் சைடில் கம்ப்ளீட்டாக நம்ம காம்பவுண்ட் வால் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஒரு கேட் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். இந்த கார் பார்க்கிங் ஏரியாவும் நமக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கார் பார்க்கிங்லேருந்து நம்ம டேரெக்டாக ஹாலுக்குள்ளே என்டர் ஆகிக்க முடியும். ஸோ இந்த ஹாலுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த ஹாலில் தாராளமாக நம்ம எக்ஸ்டீரியர் வாலில் டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே நம்ம ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ஸ்டேர்கேஸோட சென்டரில் தான் ப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேர்கேஸோட அளவு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இது நம்ம ஓப்பன் வெல் ஸ்டேர்கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சென்டரில் மட்டும் நமக்கு ஸ்லாப்லாம் கட்டாக இருக்கும். மேலே இருக்கிற ஹெட்ரூம் ரூஃப் மட்டும் நம்ம ஓப்பனிங் கொடுத்துக்கிட்டோன்னா தாராளமாக நமக்கு லைட் வென்டிலேஷனும் ஏர் வென்டிலேஷனும் இந்த ஹாலுக்குள்ளேயும் பெட்ரூம்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸை நம்ம இந்த மாதிரியும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு போர்க்குலா மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைட் ரூஃபிங் மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கணும். சைட்ஸில் நம்ம ஓப்பனிங்கும் கொடுத்துட்டு ஏர் வென்டிலேஷனும் வீட்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி என்டையராக நம்ம பெபிள்ஸ் போட்டு கவர் பண்ணிட்டு சென்டரில் மட்டும் ஒரு சங்கன் போர்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஏரியாவில் நம்ம ஒரு பிளான்டரும் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த படிக்கட்டு சைடில் ஏறுறதுக்கு மட்டும் உங்களுக்கு அந்த டைல் ஃபினிஷிங் கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்டார்கேஸும் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்கேஸும் பார்க்குறதுக்கு நல்ல லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல காம்பேக்டாகவும் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் மாதிரி நம்ம ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி ரைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு சீட்டர் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டோன் பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு சைட்ஸ்லாம் நல்ல பிளான்டர் பாக்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியும் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி பேக் சைடில் ஒரு ஸ்டோன் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க வாலில். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஒரு ஃப்ளஷ் லைட்டும் கொடுத்துட்டோன்னா இந்த டெக்ஸ்சரும் நல்லா விசிபிலிட்டி இருக்கும். இந்த ஹால் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஏரியாவும் கொடுத்துருக்கேன். இந்த கிச்சன் நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 10 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 8 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு பேரல் கவுண்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம பேக் சைடில் ஒரு டோரும் வச்சுட்டு இந்த யூட்டிலிட்டி ஏரியாவை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம என்டையராக ரூஃப் ஓப்பனிங் கொடுத்துட்டு என்டையராக நம்ம லைட் பெனிட்ரேட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா எல் ஷேப் மாதிரி ஒரு சன்ஷேட் ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதோட பாட்டமில் நமக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனை நம்ம தாராளமாக கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பேக் சைடில் நமக்கு செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. அது வழியாக தான் நமக்கு இந்த டாய்லெட்டுக்கும் இந்த பெட்ரூமுக்கும் வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூம் சவுத் வெஸ்ட்டு கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 10 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பெட்ரூமில் தாராளமாக நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட் பொசிஷன் பண்ணிட்டு ஆப்போசிட்ல நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டிபியூல் ஏரியா மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவில் சின்னதாக நம்ம ஒரு ரீடிங் ஏரியா மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம இந்த கார்னரில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுக்கறதும் ரொம்பவே நல்லது குபேர மூலைன்றதால. ஸோ இங்கேருந்து நமக்கு விண்டோ ப்ரொவிஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த என்டையர் சைடு வந்து நம்ம ஓப்பனிங் கொடுத்துக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த சைடில் ஃபுல்லாக நம்ம 5 ஃபீட்டுக்கு ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டிங்கன்னா கூட இந்த பெட்ரூமுக்கு ஒரு போதுமான அளவு ஏர் வென்டிலேஷன் லைட் வென்டிலேஷனும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அட்டாச் ஷர்ட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 4 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு ஷவர் யூனிட் கடைசியில் போட்டுட்டு ஒரு வாட்டர் கிளாசெட்டும் ஒரு வாஷ் பேஸும் நம்ம அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வென்டிலேஷன் வந்து நம்ம சைட்ஸில் இருந்து நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூமும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 9 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுவும் ஒரு மீடியம் சைஸ்டு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமில் தாராளமாக நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டுக்கு என்டர் ஆகிறதுக்கு நமக்கு இந்த சைட்லேருந்து தான் என்டர் ஆக முடியும். ஸோ இந்த கார்னரில் நம்ம ஒரு வாட்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துக்க அளவுக்கு இடமும் இருக்குது. ஸோ இது 9 ஃபீட்டுன்றதால தாராளமாக நம்ம ஒரு 2 ஃபீட்டுக்கு ஒரு வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டாய்லெட்டுக்கு என்டர் ஆகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இந்த டாய்லெட்லையும் தாராளமாக ஷவர் யூனிட் வாட்டர் கிளாசெட் வாஷ் பேசினும் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த டாய்லெட்டுக்கு வென்டிலேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் கூட நம்ம வென்டிலேஷன் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த பெட்ரூம்க்கு வென்டிலேஷன் நம்ம கார் பார்க்கிங் சைடில் தான் கொடுத்தாகணும்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் 2க்கு வரும். ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ரூம்ஸ்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியாவும் உள்ள அகாமடேட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போது அந்த ஆப்ஷனை பார்த்துருவோம். ஸோ இந்த ஆப்ஷனில் நம்ம பிளாட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே 10 ஃபீட் பை 14 ஃபீட் 6 இன்ச்சுக்கு கார் பார்க்கிங் பார்க்குறீங்க. ஸோ இதனுடைய ஃப்ரண்ட் சைட்லேயே நம்ம வந்து ஒரு செட்பேக் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்ன்ற அளவில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு பில்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பில்டிங்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு நம்ம ஈஸ்ட் ஃபேஸிலேருந்து என்டர் ஆகிறோம். என்டர் ஆனோடனே ஒரு வெயிட்டிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த வெயிட்டிங் ஏரியாவிலே நம்ம ஸ்டார் கேஸும் அகாமடேட் பண்ண மாதிரி பார்க்குறோம். இன்கேஸ் நம்ம இந்த போர்ஷனை ரெண்டல் கான்செப்டாகவும் மாற்றிக்கணும்னா ஃப்யூச்சரில் மாற்றிக்க முடியும் தாராளமாக. இந்த ரூமுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டார் கேஸ் நமக்கு காம்பேக்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு வைண்டர்ஸும் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வெயிட்டிங் ஏரியாவை நம்ம கம்ப்ளீட்டாக ஓப்பனாகவும் கொடுக்கலாம். ஸோ இந்த வெயிட்டிங் ஏரியாவுக்கு தாராளமாக நம்ம வால் ப்ரொவிஷன் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாக விண்டோ ப்ரொவிஷன் நம்ம தாராளமாக கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து நம்ம உள்ளே வந்த உடனே ஒரு ஹால் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஹாலோடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 17 ஃபீட்டுக்கு 13 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுவும் ஒரு தாராளமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஹாலில் நம்ம டிவி யூனிட் இந்த எக்ஸ்டீரியர் வாலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் விண்டோ ப்ரொவிஷன் நம்ம இந்த சைட் கொடுக்கறது மூலமாக அவுட்டர் சைடில் ஆக்டிவிட்டியில் நம்ம இங்கேருந்து சீ த்ரூ பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்டோட மெஷர்மெண்ட் 5 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் நம்ம இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கோர்ட்யார்ட் சீ த்ரூ கொடுத்துட்டு மேலே மட்டும் நம்ம போகலாவோ இல்லை லைட் ரிஃபிங்கும் நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி பாட்டமில் இந்த மாதிரி லைட்டும் செட் பண்ணிவிட்டு வாலை வந்து நல்லா பிரைட்டாக காட்டிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சாண்ட் ஃபில்லிங்கும் பண்ணிவிட்டு பிளான்டர் பாக்ஸும் இந்த சைடில் வைக்க முடியும். ஸோ நல்ல ஒரு மினிமலிஸ்டிக் டிசைனாக இந்த ஏரியாவை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹாலிலேருந்து பார்க்கும்போதும் இந்த ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக நமக்கு தெரியும். அண்ட் இந்த ஹாலிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கிச்சன் ஸ்பேஸ் நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 7 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 8 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த கிச்சனில் தாராளமாக நம்ம ஒரு பேரல் கவுண்டர் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு என்டர் ஆகிறதுக்கும் இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு என்டர் ஆகிறதுக்கும் ஒரு டோர் பொசிஷனும் கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த கிச்சனை நம்ம ஓப்பனாக கூட விடலாம். ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் நான் கொடுத்துருக்கேன். இந்த யூட்டிலிட்டியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த 5 ஃபீட்டுன்ற அளவை நம்ம தாராளமாக 4 ஃபீட்டோ இல்லை 3 ஃபீட் 6 இன்ச்சோ ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த கிச்சனுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்த மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூமோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூட்டிலிட்டி ஏரியா வழியாக நம்ம கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுக்கறதும் நல்லது. இதுக்கு ஒரு அட்டாச் ஷாட்டும் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த சைடில். ஸோ இந்த அட்டாச் ஷாட்டுக்கு நம்ம கோர்ட்யார்ட் சைட்லேருந்து ஒரு வென்டிலேஷன் கொடுத்துக்க முடியும். டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 5 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 4 ஃபீட்டுன்னு அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு ஷவர் யூனிட்டும் ஒரு வாட்டர் கிளாஸட்டும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வாஷ் பேசின் ப்ரொவிஷனும் நம்ம அவுட்டர் சைடில் கொடுத்துக்க முடியும் தாராளமாக. அண்ட் இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.